Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ த போயம் நேம் இஸ் த டெலிஃபோன் கான்வர்சேஷன். இட் இஸ் ரிட்டன் பை ஓல்ட் சாயிங்கா. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான போம் அண்ட் இது வந்து ஓல்டு சிலபஸ்லேயும் இருந்தது, இப்போ கொடுக்குற அப்டேட்டட் சிலபஸ்லேயுமே வந்து இந்த போம் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேசிசம் அப்படின்ற ஒரு தீமை பேசிஸாக வச்சு எழுதுனது. ஸோ எப்படி டார்க் பீப்புளை வந்து ஒயிட் பீப்புள் எப்படி டாமினேட் பண்ணாங்க அப்படின்றத பேஸாக வச்சு எழுதின ஒரு போம் தான் இது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் போம் ஸ்ட்ரக்சரில் இருக்கார், ஒரு ஃப்ரீ வேர்ஸ் மாதிரி தான். அண்ட் இது ஒரு டயலாக் கான்வர்சேஷன் மெத்தடில் இருக்குது. இங்கே நேமே பார்த்திங்கன்னா தெரியும் கான்வர்சேஷன். இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மெத்தடில் இருக்கும் பிட்வீன் அ பிளாக் மேன் அண்ட் அ ஒயிட் லேடி, லேண்ட் லேடி. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் திஸ் போம். ஸோ இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா 1963 எழுதியிருக்காரு. இட் இஸ் ரிட்டன் பை ஓல்ட் சாயிங்கா, நைஜீரியன் ரைட்டர். ஸோ இது வந்து ரேசிசம் வந்து சட்டைர் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சரில் ஒரு மேஜரான ரைட்டர்னு சொல்லலாம். ஸோ அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கலோனியலிசம் பற்றி தான் இருக்கும். ஸோ அதான் எப்படி வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புள் எப்படி சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, கலோனியலிசம்லேருந்து வெளியில் வந்துட்டாலுமே அதுக்கப்புறம் கூட அதனுடைய இம்பேக்ட் எவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட இருக்குது, அதனுடைய இம்பேக்ட் இருக்கிறதோகட்டும், அவங்க இன்னும் எப்படி சப்ரஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்றதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இவர் அவரோட ரைட்டிங்ஸில் வந்து அழகாக கொண்டு வந்திருப்பார். அண்ட் இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த இயர் 1986. ஸோ இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் போம் வந்து இட் இஸ் அ ஃபோன் கால் பிட்வீன் த லேண்ட் லேடி அண்ட் த ஸ்பீக்கர். ஸோ இதனுடைய செட்டிங் வந்து அதில் வந்து கொடுக்கல, இந்த பிளேஸ் தான் வந்து இதனுடைய செட்டிங்கிற மாதிரி கொடுக்கல. பட் அதில் இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு சில திங்ஸ் அவர் வந்து டெலிஃபோன் பூத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இருக்க பிளேஸை. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு அதை வந்து இம்ப்ளைட் டு பி இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் கண்ட்ரியை வந்து நேம் டேரெக்டாலாம் சொல்லலை, பட் இட் மே பி இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட் இஸ் அ ஃப்ரீ வேர்ஸ் அண்ட் இட் இஸ் ரிட்டன் இன் அ சிங்கிள் ஸ்டான்ஸா which has 35 lines. ஸோ 35 லைன்ஸ் இருக்க சிங்கிள் ஸ்டான்ஸாக போம் இது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற சிலபஸில் வந்துட்டு சிங்கிள் ஸ்டான்ஸாவில் இருக்க போம்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த போம்ஸ் எல்லாத்துக்கும் எத்தனை லைன்ஸ் இருக்குது, ஒரு மற்ற போம்ஸில் வந்து எத்தனை ஸ்டான்ஸஸ் இருக்குது, எத்தனை லைன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து போம் படிக்கிறதுல வந்து எதெல்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து த ஸ்பீக்கர், ஹூ இஸ் த ஸ்பீக்கர்னு கூட கேட்கலாம். அது வந்து இட் இஸ் அன் அன்னேம்டு பர்சன் ஃப்ரம் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த போம் போகலாம் டைரெக்டாகவே. ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 3 டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த லேண்ட் லேடிக்கும் அண்ட் அந்த பர்சனுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன், அந்த லேண்ட் லேடி என்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்கன்றது ஃபஸ்ட் பார்ட்லேயும், அடுத்த பார்ட்டில் அவர் டிஸ்கிரைப் பண்ணுறதையும், அதுக்கு அடுத்த பார்ட்டில் அவரோட ஆன்சர் அந்த ரேசிஸ்டுக்கு அகெயின்ஸ்டாக அவர் என்ன ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்றதையும் 3 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ பட் இஸ் ஆஸ் அ போம் இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டான்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் லைன், த ப்ரைஸ் சீம்ட் ரீசனபிள், லொக்கேஷன் இன்டிஃப்ரெண்ட், த லேண்ட் லேடி ஸ்வோர் ஷீ லிவ்ட் ஆஃப் ப்ரெமிசஸ். ஸோ நம்ம இதில் எப்படின்னா அந்த பர்சன் வந்துட்டு ஒரு ரெண்ட்டுக்கு வந்து வீடு பார்த்துட்ருக்காரு. நார்மலாக ரெண்ட்டுக்கு வீடு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் நமக்கு ஓகேவா இருக்கா, அந்த பிளேஸ் ஓகேவா இருக்கா, அந்த லேண்ட் லேடி ஓகேவா, ரெண்ட் ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்ம எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஒரு என்கொயரி பண்ணிக்குவோம். அது ஓகேவா இருந்ததுனா தான் நம்ம போய் விசிட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த பர்சன் வந்து ஃபோன் கால்லேயே எல்லாத்தையும் விசாரிச்சாரு. எல்லாமே இவருக்கு வந்து ஓகேவா இருக்குது, ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது, லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பரான லொக்கேஷனும் இல்லை, ரொம்ப மோசமான லொக்கேஷனும் இல்லை, இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னா நார்மலான ஒரு லொக்கேஷனில் இருக்குது. த லேண்ட் லேடி ஸ்வோர் ஷீ லிவ்ட் ஆஃப் ப்ரெமிசஸ்னால் அந்த ஹவுஸ்லேயே கீழேயோ இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட்லேயோலாம் அந்த லேண்ட் லேடி கிடையாது, வெளியில் எங்கேயோ தான் வந்து அந்த லேண்ட் லேடி இருக்காங்க, தனியாக அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த வீடு வந்து அவங்களது தனியாக இருக்குது. ஸோ இது கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் கேட்குறதுக்கும் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா லேண்ட் லேடியே வந்து அந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த பர்சனை வந்து பார்க்கவே போகிறது கிடையாது. இருந்தாலுமே எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸை காமிக்கிறாங்க அப்படின்றத தான் வந்து இந்த போமில் சொல்லியிருப்பாங்க. நத்திங் ரிமைண்ட் பட் செல்ஃப் கன்ஃபெஷன்.
எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஒன்லி செல்ஃப் கன்ஃபெஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே நிறைய இடங்கள்ல போயிட்டு விசாரிச்சுட்டு அவருக்கு ஓகேன்ற இடத்துக்கு போகிறப்ப இவர் வந்து பிளாக் பீப்புள் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நாமளே வந்து முன்னாடியே கன்ஃபஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். மேடம், ஐ ஹேட் அ வேஸ்டட் ஜேர்னி. ஐ எம் ஆஃப்ரிக்கன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஜேர்னி வேஸ்ட் பண்ணி அங்கே வந்துட்டு இது பண்ணுறதுக்கு பிடிக்கல. பட் ஐ எம் ஆஃப்ரிக்கன். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் யூ, ஐ வில் கம் அண்ட் விசிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே என்னென்னா, இல்லைங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இதாக வந்து அப்ரப்டாக வந்து இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா மற்ற எல்லாமே ஓகே ஆகிடுச்சுன்னா அந்த லேண்ட்லேடிக்கு ஓகே, கொடுக்க முடியாது அப்படின்றது அந்த லேண்ட்லேடியே சொல்லலை. எப்படி வந்து ஒரு பூசி மொழிகி அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத தான் வந்து இங்கே காமிச்சிருப்பாரு. சைலன்ஸ்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரெஷரைஸ்டு குட் ப்ரீடிங். ஸோ இவருக்கு வந்து அந்த சைலன்ஸ் எப்படி இருக்குன்னா, குட் ப்ரீடிங்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, நல்லா வளர்த்துருக்காங்க. அந்த நல்லா வளர்த்துறதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. வாய்ஸ், when it came, lipstick coated, long gold rolled cigarette holder piped. ஸோ அந்த வாய்ஸ் வெளியில் வரும்போது அந்த வாய்ஸை வச்சே வந்து இவரால் கண்டுபிடிக்க முடியுது அந்த பர்சன் எப்படிப்பட்ட அந்த வாய்ஸ், அந்த மவுத் ஆகட்டும், ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சரோட டிஸ்கிரிப்ஷன், எவ்வளோ பணக்காரங்க அப்படின்றது தான் வந்து கோல்ட் ரோல்டு சிகரெட் ஹோல்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க லிப் வந்து லிப்ஸ்டிக் கோட்டடாக இருக்குது அண்ட் கையில் வந்து ஒரு சிகரெட் ஹோல்டர் வச்சுருக்காங்க அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோல்ட் ரோல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காட் ஐ வாஸ் ஃபவுலி. ஸோ அவங்க எப்படி அந்த வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, நான் தான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் இருக்குது. ஹவு டார்க், ஐ ஹேட் நாட் மிஸ்ஹியர்ட். ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க். ஸோ அவங்க கேட்டுக்கிற கேள்வி ஆஃப்டர் அ சைலன்ஸ் ஹவு டார்க் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க், பட்டன் பி பட்டன் ஏ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்சிக்யூ கொஷினில் வந்து இந்த ஆப்ஷன் ஏவா பியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஈஸியாக கேட்டுட்டாங்க. அவங்க ஒரு பர்சனோட கலரை வச்சு நீ டார்க்கா லைட் டார்க்கா, வெரி டார்க்கா இல்லை லைட் டார்க்கான்ற மாதிரி ஈஸியாக கொஷின் கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸ்டென்ச் ஆஃப் rancid breath ஆஃப் பப்ளிக் ஹைட் அண்ட் ஸ்பீக். ஸோ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அந்த வார்த்தையிலேயே வந்து இவர் அந்த ஒரு நாற்றம் அடிக்குதுன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஒரு இதாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ நார்மலாக வந்து ஒரு இதுக்காக வந்துட்டு மேலோட்டமாக பார்க்குறப்ப வந்து ஏதோ நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே வந்துட்டு எப்படி இருக்கும், ரொம்ப கேவலமான ஒரு இதை வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காரு, ரேசிஸ்டாக. ஸோ இந்த மாதிரி கொஷினை எப்படி கேட்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு பப்ளிக் ஹைட் அண்ட் ஸ்பீக் விளையாடுற மாதிரி மேலேருந்து பார்க்குறப்ப நார்மலாக கேட்குற மாதிரி இருக்குது. பட் உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு ரேசிசம் இது இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட், ரெட் பூத், ரெட் பில்லர் பாக்ஸ், ரெட் டபுள் டயர்ட் ஆம்னிபஸ் ஸ்குவெல்ச்சிங் தார். ஸோ இங்கே தான் வந்து வெளியில் இருக்கிற அவர் ஃபோன் பூத்லேருந்து தானே பேசுகிறாரு. ஸோ அவர் வெளியில் இருக்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் அவங்க கேள்வி கேட்டாங்க. இப்போ வந்து இவர் வந்து ஷாக்காக இருக்கார். என்னடா இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கில் இருக்கார். ஸோ அந்த சமயத்தில் சுற்றி இருக்கிறத பார்க்குறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த இது எல்லாமே வந்து ரெட் பூத், ரெட் பில்லர் பாக்ஸ், ரெட் டபுள் டயர்டு ஆம்னிபஸ், ஸ்குவெல்ச்சிங் தார். ஸோ அங்கே ரெட் பூத்து தான் இருக்குது, டெலிஃபோன் பூத்தும். அந்த பில்லர் பாக்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. அண்ட் ரெட் டபுள் டயர்டு ஆம்னிபஸ், ஸோ டபுள் டயர்ட் பஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து தார் ரோட் மேலே அப்படியே அந்த தார் அழுத்திட்டு போகிற மாதிரி போகுது. ஸோ இட் ரிசம்பிள்ஸ் தட். ரெட்ன்றது வந்து இங்கே வந்து ஒரு பிரிட்டிஷ் பீப்புள், ஒயிட் பீப்புளை டினோட் பண்ணுற மாதிரியும், அண்ட் இன் தார் இட் இஸ் அ லைக் பிளாக் பீப்புள். அது எப்படி நசுக்கிட்டு தார் ரோடை வந்து எப்படி அழுத்திட்டு போதும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெட் பீப்புள் வந்து பிளாக் பீப்புளை வந்து நசுக்கி சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இட் வாஸ் ரியல். Shamed by ill-mannered silence, surrender pushed dumbfounded to beg simplification. ஸோ இவர் அது வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கார் இல்லையா. ஸோ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், அது தப்புன்றப்ப வந்துட்டு ஒரு விதமாக கேட்டுட்டோம், அது அவங்களுக்கு புரியுதா புரியலையா, இல்லை நம்ம கரெக்டாக கேட்டிருக்கோமா தப்பாக கேட்டிருக்கோமன்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களும் ஃபீல் ஆகி அந்த கொஷினே வந்து திருப்பி மாற்றி கேட்குறாங்க. கன்சிடரேட் ஷி வாஸ் வெரிங் த எம்ஃபசைஸ். ஸோ கொஷினை வந்து கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க. ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட், ரெவலேஷன் கேம். ஸோ டைரெக்டாகவே அவங்க வந்து அந்த கொஷினுக்கு வந்துட்டாங்க, நீ வெரி டார்க்கா இல்லை லைட்டான டார்க்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. யூ மீன் லைக் பிளெயின் ஆர் மில்க் சாக்லேட். ஸோ எப்படி டார்க் சாக்லேட்டா இல்லை மில்க் சாக்லேட் மாதிரி இருப்பேனான்னு சொல்லி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹர் அசென்ட் வாஸ் கிளினிக்கல்.
crushing in its light impersonality. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா வந்து அவங்களோட வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு இம்பர்சனாலிட்டி. ஸோ இது வரைக்கும் வந்து நார்மலாக ஒரு நெய்பர்ஹுட் மாதிரியோ ஒரு கொலீக் மாதிரியோ பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒரு இன்பர்சனலாக அஃபிஷியலாக எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரேப்பிட்லி வேவ் லென்த் அட்ஜஸ்டட் ஐ சூஸ். ஸோ நான் நார்மலாக இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அவர் வந்து ஐ சூஸ் வேர்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறாரு. என்ன வேர்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செஃபியா அண்ட் ஆஸ் ஆஃப்டர் தாட் டவுன் இன் மை பாஸ்போர்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செஃபியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ செஃபியான்ற சென்ஸ் ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர், அதை தான் வந்து அங்கே சொல்கிறாரு. ஸோ வெஸ்ட் ஆஃப்ரிக்கன்லேயே வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அண்ட் ஆஸ் ஆஃப்டர் தாட் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறமா டவுன் இன் மை பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ என் பாஸ்போர்ட்டில் அப்படி தான் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சைலன்ஸ் ஃபார் ஸ்பெக்டோஸ்ட்ரோபிக் ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்சி டில் ட்ரூத்ஃபுல்னஸ் கிளாஞ்ச்டு ஹர் அக்சென்ட் ஹார்ட் ஆன் த மவுத் பீஸ். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஓகே செஃபியாவா அது எந்த மாதிரி கலராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரோகிராஃபிக் அப்படின்ற மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அப்படின்னும் போது அது வந்து லைட்லேருந்து வர டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மெஷர் பண்ணுற ஒரு டிவைஸ். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து திங்கிங் வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. எந்த மாதிரிலாம் ஷேட்ஸ் இருக்குது, ப்ரௌன்லேயும் பிளாக்லேயும் எந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபேன்சியாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து பேசுகிறாங்க வாட்ஸ் தட் conceding, don't know what this is, like brunt, that's dark, isn't it அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னது என்ன மாதிரி கலர் அது பிராண்ட் மாதிரி தானே. ஸோ ப்ராண்ட்னா இட் இஸ் அ டார்க் கலர், டார்க் ப்ரௌன் கலர்ன்ற மாதிரி. ஸோ அது அப்போ டார்க் தானே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாட் ஆல் டுகெதர் ஃபேஷியலி ஐ எம் brunt, but madam you should see the rest of me, palm of my hand, soles of my feet are a peroxide blonde. ஸோ ஃபேஸை மட்டும் பார்த்தீங்கன்னா பிரண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் மேடம் நீங்கள் வந்து மற்ற விஷயத்தையும் பார்க்கணும். ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. என்னோட உள்ளங்கையோ என்னோட பாதமோ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெராக்சைட் பிளாண்ட். பெராக்சைட் பிளாண்ட்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ப்ளீச் பண்ணால் ஒரு கலர் இருக்கும் இல்லையா, ஹேர் ப்ளீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து பெராக்சைட் பிளாண்ட் சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் காஸ்ட் ஃபூலிஷ்லி மேடம் பை சிட்டிங் டவுன் ஹேஸ் டர்ன்ட் மை பாட்டம் ராவன் பிளாக். ஒன் மொமெண்ட் மேடம். ஸோ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து பிளாண்டாக தான் இருக்குது, பட் ஃப்ரிக்ஷன் உட்காந்துட்டே இருக்கிறதுனால என்னோட பேக் வந்து ராவன் பிளாக் ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்குது. ஒன் மொமெண்ட் மேடம் அப்படின்னு. ஸோ இவர் வந்து ஒரு எப்படி கிண்டலாக அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்களோ அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு, கிண்டலாக கேள்வி கேட்குறாரு. ஸோ அதுக்கு உடனே கேட்டவுடனே என்ன ஆகுது, அந்த லேண்ட் லேடிக்கு கோவம் வந்துடுது. சென்சிங் ஹர் ரிசீவர் ரியரிங் ஆன் த தண்டர் கிளாப் அபவுட் மை இயர்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த ரிசீவர் வந்து வேகமாக வைக்கிறது, தண்டர் மாதிரி வேகமாக டம்முன்னு வைக்கிறது வந்து கேட்குது. மேடம் மை ப்ளீடர் வுடன்ட் யூ ரேதர் see for yourself. ஸோ நீங்கள் உங்களை எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினோட இங்கே வந்து முடிக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் போம். ஸோ எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லாக ஒரு போம் எழுதியிருக்காரு ரேசிசம் பற்றி. அது எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதியிருக்காரு, ஈஸியாகவும் புரிகிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனுடைய எம்சிக்யூஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல்சோ comment how you like this video. Thank you.